கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 2:24, ரோமன்ஸ் 2:24 எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே. எப்படி இஸ்ரவேல் தேச மக்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் புறஜாதிகள், ஆண்டவர் அறியாத மக்கள் மத்தியில் தூசிக்கப்படுகிறது. இது எங்கே நிறைய இடத்துல பார்க்குறோம். எசேக்கியேல் 36வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். என்ன? தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குனாங்க. எப்படி? தேவன் செய்யாத அப்படின்னு சொன்ன காரியங்களை செய்து அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடிய காரியமாய். இப்போ தாவீது ராஜா தாவீது ராஜா பத்சேபாலுடன் உடலுறவு கொண்டு உரியாவை கொன்றதுக்கு பின்பாக நாத்தான்வேல் அவரை நேரடியாக சந்தித்து ஒரு காரியத்தை சொல்லி அவருக்கு விளக்கி கொடுக்குறாரு. நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 14-14 வசனம் பாருங்கள். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால். எப்படி? நாத்தான் சொல்றாரு, நீ செய்த காரியத்தினால என்ன ஆச்சு? கர்த்தருடைய நாமம் என்ன புறஜாதிகளுக்குள்ள, கர்த்தருடைய எதிரிகள் என்று சொல்லக்கூடிய சத்துருக்களுக்கு மத்தியில் இது என்னவா போனது? அது தூசிக்கக்கூடிய, தேவனுடைய நாமம் தூசிக்கக்கூடிய ஒரு காரியமாக போனது என்பதை மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ வேண்டியவர்கள் அது செய்யாத போது என்ன ஆகுது? தேவனுடைய நாமம், ஏன்னா தேவன் பூமியில் இருக்க ஜனங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அது தேவனை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. நல்லது செய்யும்போது இவர்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லக்கூடியதாகவும், அதே இவங்க காரியங்கள் தவறுதலாக செய்யப்படும் போது இவங்களுடைய தேவன் எவ்வளவு மோசமானவர் என்று சொல்லக்கூடியதாக. ஏசாயா 52வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லும் பொழுது, இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூசிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன? இடைவிடாமல் என்னுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. அப்போ இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலை வழிநடத்தி பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவுல அக்னி ஸ்தம்பமாகவும் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் கரத்தினாலும் தேவன் விடுவித்து கொண்டு இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை பிரஸ்தாபப்படுத்தி அங்கே வைத்திருக்கும் போது, அவருக்கு கீழே இருக்கிற மக்கள் அவர் சொன்ன காரியங்களின்படி வாழாத போது அது என்னவாக மாறுகிறது? அது தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக மாறுவதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு? தினசரி தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள்னால தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்டது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று யார் இந்த பூமியில் இருக்கிறா? நீங்களும் நானும். கரெக்டு, கிறிஸ்தவர்களாகி நம்ம தான் இருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன பேர்? நான் முன்னாடி கிராமத்தில் என்ன பேர் சொல்லுவாங்க? வேதக்காரங்க. எப்படி? வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இவங்க பைபிள் வச்சுருக்கிறவங்க. அப்போ நம்மளை அடையாளம் காணுவது எது? வேத புஸ்தகத்தின்படி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அந்த வேத புஸ்தகத்தின்படி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு போதகர் தப்பு பண்ணாருன்னா அவங்க என்ன போட மாட்டாங்க? போதகர் போலியானவர் போட மாட்டாங்க. கிறிஸ்தவ மத போதகர் செய்த பிரச்சனைன்னு தான் வரும். ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒருத்தர் பிரச்சனை வந்துச்சு, உடனே கிறிஸ்தவ மத பாதிரியாக இருந்தால் பாடிச்சாங்க, எல்லா வேலையும் பண்ணி என்ன கடைசியில் என்ன? கிறிஸ்துவனுடைய நாமம் தூசிக்கப்படுது. இப்போ நான் ஊரில் ஏதாவது ஒரு இது பண்ணால் என்ன? வாத்தியார் பையன். இப்போ என்ன சொல்லுவது? வாத்தியார் பையன். அப்போ நான் ஏதாவது செஞ்சேன்னா யாரை பாதிக்குது? எங்கள் அப்பா வாத்தியார், அவருக்கு வைத்திருந்த ஒரு பெயர். இப்போ இதே இது நீங்களும் நானும் பூமியில் செய்யும்போது யாருடைய நாமம் தூசிக்கப்படும் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். இவெல்லாம் கிறிஸ்தவன் சொல்கிறான், ஆனால் இப்படி வாழ்கிறான். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை யாரை அடையாளம் காட்டி கொடுக்குது? கிறிஸ்துவை அடையாளம் காட்டி கொடுக்குது. அப்போது நம்ம எவ்வளவு வேத வசனத்தின்படி வாழ வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கோங்கிறது உங்களுக்கு புரியுதா?
ஏன்னா நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமோ யாரை பிரதிபலிக்கும்? உங்களை அழைத்த தேவனை பிரதிபலிக்கும். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வாழுகிற வாழ்க்கை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் உங்களை சுய சோதனை பண்ணுங்கள். உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுதா, மகிமைப்படுகிறதா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை தெரிந்தெடுத்து உம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவின் மூலமாய் கல்வாரி இரத்தத்தில் எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வைத்திருக்கிறீங்க. அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து, ஆமாண்டவரே, எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் பூமியில் மகிமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.